ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் சட்னியோட ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த ஆசச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்னர் நான் பண்ணும்போது இதில் வந்து நான் இட்லி பண்ணியிருந்தேன். இட்லி அதுக்கப்புறம் வந்து பாதாம் சட்னி அண்ட் டொமேட்டோ அண்ட் டேட்ஸ் வச்சு ஒரு லவுஞ்சி மாதிரி வச்சு அதை தான் வந்து நான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வெறும் பாதாம் சட்னியோட ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டொமேட்டோ அண்ட் டேட்ஸ் வச்சு பண்ணுற பெங்காலி ஸ்டைல் லவுஞ்சி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் அதையுமே வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாம் சட்னி பண்றதுக்கு நான் வந்து 4 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து இஞ்சி வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு ஆயில்ல தனியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து பாதாம் எடுத்துக்கிட்டேன். ஆல்மண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தோலோட இருக்கிற ஆல்மண்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது ஃபைபரோட இருக்கும். ஸோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ துவர்ப்பா இருக்குமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வந்து புளிப்பு சேர்த்து தான் அரைக்க போறோம். ஸோ அதனால வந்து நல்லா இருக்கும். ஸோ தோலோட நான் வந்து இதை எடுத்துட்டு நல்ல ஆயில்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அந்த மிளகா அதெல்லாம் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அந்த வறுத்த அந்த ஆயிலே வந்து மிச்சம் இருக்கிற ஆயில்ல நான் வந்து இந்த இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணேன். நீங்க நல்லா ரோஸ்ட் பண்ண அந்த பாதாமோட ஸ்மெல் வந்து நமக்கு வந்து சூப்பரா வந்து வரும். ஸோ அது வந்துக்காக வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரோஸ்ட் பண்ண உடனேவும் அதை நான் தனியாக வந்து ஆற வச்சுட்டேன். ஸோ ஆற வச்சுட்டு அதை ஆறுற சமயத்தில் இட்லிக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்கொயர் இட்லி பேனில் தான் வந்து இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இட்லி பண்ணேன். பசங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரையாங்கிள் அதுக்கப்புறமா வந்து ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வந்து இட்லி பேன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்கொயரில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து ஸ்கொயர் இட்லி பேன் தான் வந்து பண்ணுறேன். ஸோ அழகாக வந்துட்டு அதில் இட்லி வச்சாச்சு. இட்லி வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னோட பாதாம் வந்து இங்கே நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதனால அந்த பாதாம் வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பாதாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பச்சை மிளகா, இஞ்சி, இது எல்லாமே வந்து இதோட நான் சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். என்னோடது வந்து ஃப்ரோசன் தேங்காய் தான். நான் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவுமே சேர்த்துக்கோங்க. இங்கே எனக்கு இப்போ ஃப்ரெஷ் தேங்காய் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஸோ அதனால் நான் ஃப்ரோசன் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அடுத்து இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்து நான் வந்து தோல் சீவி மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் தான் நமக்கு வந்து அந்த புளிப்பு தன்மைக்காக அது வந்து நல்ல சூப்பரா இருக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா. மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்க புளியோ இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடரோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுகர். இந்த சுகர் வந்து ஆட் பண்றது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணா வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் எல்லாம் வந்து பேலன்ஸ் அவுட் பண்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். நான் தண்ணி வந்து நிறைய ஊத்துல, ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சட்னி வந்து திக்கா இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே சட்னியை வந்து திக்கா தான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ள இங்க வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லியை வந்து நான் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் வந்து சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்து, கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுல வந்து கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நான் வந்து இந்த சட்னி மேல தாளிச்சுட்டு அதை தான் வந்து இட்லியோட வந்து சர்வ் பண்ணேன். இட்லிக்கு வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பாதாம் சட்னி, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. வீட்டில் வந்து டேட்ஸும் இருந்தது. ஸோ அது போட்டு பெங்காலி ஸ்டைல் லவுஞ்சி ஒன்று பண்ணிட்டு அது வந்து அதையும் வந்து சேர்த்து இட்லியோட சர்வ் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.